अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अज्माइन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து ஒரு வாரம் திருமறை குர்ஆனில் இருந்து கேள்விபதில் நிகழ்ச்சியாகவும், மற்றொரு வாரம் மார்க்கம் தொடர்பான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சூரா அன்-நிசா என்கிற 4வது அத்தியாயத்தில் இருந்து கேள்விகள் கேட்டு அதனுடைய பதில்களையும் விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த 30 வசனங்களில் இருந்து இதற்கு முன்பாகவே ஒரு வாரம் அல்லது 2 வாரத்திற்கு முன்பே இந்த கேள்விகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இருந்த போதிலும் இந்த வசனத்தை மீண்டும் நாம கொடுப்பதற்கான காரணம், அதில் கேட்கப்படாத இன்னும் முக்கியமான பல வசனங்கள் கருத்துக்கள் கொண்ட செய்திகள் இருப்பதன் காரணத்தினால் அதே 30 வசனங்களை மீண்டும் வழங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் கேள்விகளுக்குள்ள நுழையலாம். ஆண்களுக்கான முதல் கேள்வி, இது மிக வெட்கக்கெட்ட ஒரு காரியம் அப்படின்னு இந்த 30 வசனத்தில் திருமணம் தொடர்பாக ஒரு திருமணத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஒரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்றான், ரொம்ப மானங்கட்ட பழக்கம் இது அப்படின்னு பேசுறான். அது என்ன, அப்படிப்பட்ட திருமணம் எது? ஆண்கள்ல இருந்து இந்த திருமணம் ரொம்ப அசிங்கமான ஒரு திருமணம் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமணம் எது? யாரை மனம் முடிப்பது மிக அசிங்கமான ஒரு நிகழ்வு என்று அல்லாஹ் பேசுகிறான். அது தடை, அல்ல மாற்றம் இல்லை, ஆனா அசிங்கம்னு அல்லாஹ் சொல்லல. ஒரு காலத்தில் சரியான ஒரு பதில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணம் தொடர்பாக யாரை மனம் முடிக்கலாம், யாரை மனம் முடிக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த குறிப்பிட்ட 30 வசனங்களுக்குள்ள அல்லாஹ் பேசுறான். அதுல ஒரு திருமணத்தை கடுமையான வார்த்தையை சொல்லி ரொம்ப அசிங்கமான திருமணம் இது, முடிச்சிடாத அப்படின்னு அல்லாஹ் மக்காவில் மதீனாவில் வாழ்ந்த அந்த அரபுகுல மக்களுக்கான அறிவுரையாக கொடுக்கிறான். இந்த கலாச்சாரம் மற்ற மாற்று மதத்தவர்கள்ட்ட கூட இந்த கலாச்சாரம் கிடையாது. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வாப்பா மௌத்தாயிட்டா வாப்பாவுடைய சொத்துக்களை பங்கு பிரிக்கிற மாதிரி வாப்பாவுடைய மற்ற தாரங்களையும் பங்கு பிரித்து விடுவார்கள். அன்றைய காலத்தில் அரபுகுல மக்கள்கிட்ட எத்தனை கல்யாணம் வழக்கம் இருந்துச்சுன்னா 10, 20, 50 முடிக்கிற கலாச்சாரம் உண்டு. வாப்பா மௌத்தாயிட்டார், அந்த வீடு உனக்கு இந்த வீடு எனக்குன்னு எடுக்கிற மாதிரி, அந்த மனைவி நீ திருமணம் முடிச்சுக்க, இந்த மனைவி நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் என்று தந்தை மனம் முடித்த பெண்களை மறுமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அந்த அரபுகுல மக்கள்கிட்ட இருந்தது. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். நிசா என்கிற 4வது அத்தியாயம் 22வது வசனம் அல்லாஹ் சொல்றான், ஒலா தன்கிஹு மா நகஹ ஆபாவுக்கும் மின நிசாஇ இல்லா மா கது சலஃப. உங்கள் தந்தையர் விட்டு சென்றவர்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள், இதற்கு முந்தியதை தவிர. இதுக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தன் வ ஸாஅ சபீலா. இது வெட்கங்கெட்ட காரியமாகவும் வெறுப்புக்குரியதாகவும் ஒரு கெட்ட பாதையாக தீமையான வழியாக இது இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். அப்ப இந்த காரியமே தப்பு. தந்தை தன்னுடைய மனவாழ்வுக்குள்ள ஒரு பெண்ணை இணைச்சிட்டார் அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் தந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில விவாகரத்து வரலாம், தந்தை மௌத்தாகலாம், எது நடந்தாலும் சரி அது உம்மா ஸ்தானத்துல பார்க்கப்பட வேண்டிய பெண். அது நம்ம வயதுக்கு நிகராக இருக்கலாம், வயதை விட கம்மியா இருக்கலாம், கூட இருக்கலாம், அது பொருட்டல்ல. தந்தை மனவாழ்வுக்குள்ள உள்ள வந்துட்டாலே இவர் என்ன செய்யணும்? அது தனக்குரிய தாயாக, தாய்க்கு நிகரான ஒரு பெண்ணாக அப்படித்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அதை தன்னுடைய தாரமாக ஆக்கி கொள்ளுகிற ஒரு கலாச்சாரம் ஒரு காலத்துல மக்கள்கிட்ட இருந்தது. அப்ப அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். மிக அசிங்கமான திருமணம் இது அப்படிங்கிற விதத்தில் அல்லாஹ் பேசுகிறான். கூடுதலா ஒரு வார்த்தை அல்லாஹ் இதுல என்ன பயன்படுத்துறான் அப்படின்னா, இல்லாமா கது சலஃப, முந்தி சென்றது பிரச்சனை இல்லைங்கிறான். முன்னாடி இது நடந்தா என்ன பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ஒரு தவறுலாம் கிடையாதுங்கிறான். முந்தி சென்றதுன்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு மாற்று மதத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அல்லது இஸ்லாத்தில் இருந்து மார்க்கத்தை அறியாத ஒருத்தர் இருக்கிறார்.
அவர் இப்படி ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டாரு, மார்க்கத்தை தெரியாதவரோ அல்லது மாற்று மதத்தவரோ இப்படி கல்யாணத்தை முடிச்சு அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. முந்தி சென்றது உரியது அப்படிங்கிற வாதத்தை எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. முந்தி சென்றது உரியதுங்கிற இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, இந்த வசனம் இறங்குறதுக்கு முந்தி சென்றது உரியது. இந்த வசனம் எப்ப இறங்குச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு இறங்கியாச்சு. அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது நிரந்தர தடை. இப்போ ஒருத்தர் இப்படி ஒரு திருமணத்தை அறியாமல் ஒரு முஸ்லிம் செய்து விட்டாலோ அல்லது ஒரு மாற்று மதத்தவர் செய்து அவர் இஸ்லாத்துக்குள்ள இணைந்தாலோ உள்ள வந்த உடனே விவாகரத்து பண்ணிடணும். அது உங்களுக்கு ஹலாலான பெண் கிடையாது. அப்ப முந்தி சென்றது உரியது என்றால் இந்த வசனம் வர்றதுக்கு முன்னாடி உரியது. சஹாபாக்களா இருந்தவங்க அந்த காரியத்தில் முன்னாடி சில பேர் ஈடுபட்டிருக்கலாம், மக்காவாசிகள் மதீனாவாசிகள் ஈடுபட்டிருக்கலாம். எப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இது தடை என்று சொல்கிறானோ இதுக்கப்புறம் யாருமே அதை நியாயம் கற்பிக்க முடியாது. இதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்க முடியாது, கல்யாணம் முடிச்சிட்டு எனக்கு இது தெரியாதுப்பான்னு சொல்ல முடியாது. இந்த வசனம் வருவதற்கு முன்பு ஒருவர் திருமணம் முடித்திருப்பாரே, ஆனால் அவரை மட்டும் நான் விட்டுட்டேங்கிறோம், சரி பிரச்சனை இல்லை, பாவம் தான், இருந்தாலும் உங்களுக்கு நான் அது குறித்து முன்னாடி தடை சொல்லாத காரணத்தினால, அது உங்களுக்கு தெரியாத காரணத்தினால, நீங்கள் திருமணம் முடித்த காரணத்தினால அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அந்த லைஃபை வாழ்ந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு, ஒரு ஆண் யாரையெல்லாம் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகள், ஒரு ஆண் எந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான், அந்த பட்டியலே சொல்லுங்க. யாரெல்லாம்? தாய்மார்கள், பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரிகளின் மகள்கள், சகோதரனின் மகள்கள், மனைவியின் தாய்மார்கள், மகனின் மனைவிமார்கள். அப்படின்னா இவங்களுக்கு மருமகள் என்ற லிஸ்ட் வந்துருவாங்க. மகனின் மனைவிமார்கள் வேற. சரி, இதற்கு முன்னாடி உள்ள, அதாவது இவர் திருமணம் முடிச்சிருப்பாரு, இதுக்கு முன்னாடி அந்த பெண் வேற யாரையாவது திருமணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்று எடுத்து அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் முடிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட பெண், அதாவது தன் மனைவி பெற்றெடுத்த மற்ற பிள்ளைகள் வேற. இரண்டு, அதாவது அக்கால் தங்கை, அக்கால் தங்கையை ஒரு நேரத்தில் திருமணம் முடிக்க கூடாது வேற. யாரு? அது அடுத்த வசனத்துல வருது. சரி, அதாவது வந்து திருமணமான பெண்ணையும் மறுபடியும் திருமணம் முடிக்க முடியாது, அவங்க திருமண பந்தத்திலிருந்து வெளியே வரணும். ஒரு ஆணுக்கு இந்த ரூல் கிடையாது, ஒரு பெண்ணுக்கு இந்த ரூல். ஒரு ஆண் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி 4 வரைக்கும் இருக்குங்கிறது இதே அத்தியாயத்தில் முன்னாடி பார்த்தோம். ஆனா ஒரு பெண் ஒன்றுக்கு மேல திருமணத்தை ஒரு நேரத்தில் வாழ முடியாது. அப்ப ஒரு ஆண் வந்து நீங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க போறீங்க அப்படின்னா, கல்யாணம் முடிச்ச பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியாது. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பெண் உங்களுக்கு இல்லை. அந்த பெண் விவாகரத்தை அடைந்தாலோ விதவை ஆனாலோ மட்டும்தான் அடுத்த கட்ட அதுக்கு வாய்ப்பு இருக்குதா, சூழ்நிலை இருக்குதாங்கிறது பின்னாடி பேசிக்கிறது. அப்ப இதெல்லாம் தடை. இதுல ஏதாவது விட்டுட்டீங்களா? பால்குடி தாய்மார்கள், பால்குடி சகோதரிகள் வேற. வேற யாராவது? சரி, இது விட்டுட்டீங்க. தந்தையின் சகோதரிகள், தாயின் சகோதரிகள், இது மட்டும்தான் தடையா? இப்ப நீங்க போட்ட பட்டியல் மட்டும்தான் தடையா, இல்லை இதை தாண்டி ஏதாவது தடை இருக்குதா? குரானிலோ அல்லது ஹதீஸிலோ? நீங்க சொன்னதெல்லாம் குரான்ல இருக்குது, ஹதீஸ்ல ஏதாவது இதை தாண்டிய தடை இருக்குதா? ஆண்கள்ல அவங்க குரான்ல உள்ளதை போட்டுட்டாங்க, பட்டியல் போட்டாச்சு. இவங்கெல்லாம் ஒரு ஆண் திருமணம் முடிக்க கூடாத மகரமான உறவுகள் அப்படின்னு பட்டியல் போட்டாச்சு. இது அல்லாத வேற எதுவும் உறவுகள் இருக்குதா? சரி, அது என்ன உறவுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல இந்த அவங்க போட்ட பட்டியலில் உள்ள நபர்கள் யாருங்கிறத பார்ப்போம். இதுல அல்லாஹ் வந்து சில உறவுக்காரர் பெண்களை பட்டியலிடுறான். இன்னென்ன உறவுக்கார பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது, இந்தந்த உறவுக்கார பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னா, இந்தந்த உறவுக்கார பெண்களை திருமணம் முடிக்க கூடாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, உண்மையிலேயே அவங்க உறவுக்கார பெண்ணா இருப்பாங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே அவர்கள் உறவுக்கார பெண்களாக இருப்பார்கள் என்று அர்த்தம். அது என்ன அர்த்தம்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து நிறைய பேரை நம்ம அம்மா அம்மான்னு சொல்லி பழகுவோம். அம்மா அம்மான்னு சொன்னவங்களும் அம்மா ஆக மாட்டாங்க, பெற்றவள் மட்டும்தான் தாயாக மாறுவாள், தாயாக இருப்பாள். அப்ப அந்த பட்டியலை தான் அல்லாஹ் போடுறான். அல்லாஹ் சொல்ற வசனத்தை பாருங்க, சூரா நிசாவினுடைய 23வது வசனம். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும்,
அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் தாய்மார்களை ஹராமாக்கி இருக்கிறான். இந்த ஹராம்ல இருந்து வந்ததான் மஹரம்ங்கிறது. மஹரம் சொல்லுவாங்கல்ல, மஹரமான உறவு அப்படின்னு. தாய் தான் முதன்மையான மஹரமான உறவு. மஹரம் என்றால் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட உறவு. இவங்க எந்த காரணத்தை கொண்டு கல்யாணத்துக்கு எலிஜிபிள் கிடையாது. உங்க உமாவை என்ன பண்ணிட முடியாது, யாருமே எந்த ஒரு ஆணும் அவருடைய தாயை கடைசி வரைக்கும் கல்யாணம் முடிக்க முடியாது. அதுக்கல்ல தடுத்திருக்கிறான். உங்கள் தாய்மார்கள் திருமணத்திற்கு தடுக்கப்பட்டவர்கள். ஓ பனாத்துக்கும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்கள் உயிரணுல வந்த பிள்ளையா இருக்கும், அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு தடுக்கப்பட்டவர்கள். ஓ அகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிமார்கள், உங்கள் உடன் பிறந்த சகோதரிகள். உடன் பிறந்தவங்க ரெண்டு லிஸ்ட் இருக்கிறாங்க. ஒன்று தந்தை, நம்ம தந்தை மூலமாக வந்ததும் ஒரு உடன்பிறப்பு தான், நம்ம தாய் மூலமாக வந்ததும் ஒரு உடன்பிறப்பு தான். அது எப்படின்னு கேட்டா, தந்தைக்கு வேற வேற மனைவிமார்கள் இருக்கலாம். நம்ம கலாச்சாரத்தில் அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் பார்க்கல. ஆனா மார்க்கத்தில் அது அனுமதி. தந்தைக்கு 2 மனைவியோ 3 மனைவியோ இருந்து அவர் வேற வேற பெண் பிள்ளைகளை அந்தந்த மனைவிமார்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்து இருந்தானே, ஆனால் அது உங்களுக்கு அக்கா தான், அது உங்களுக்கு தங்கச்சி தான். எங்க வாப்பாக்கும் உம்மாக்கும் பிறந்த பிள்ளை மட்டும் தான் அக்கா தங்கச்சிங்கிறது கிடையாது. உங்க வாப்பாக்கு பிறந்தாலே அது உங்க அக்கா தங்கச்சி தான், உங்க உம்மாக்கு பிறந்தாலே அது உங்க அக்கா தங்கச்சி தான். உங்கள் தாய் ஒன்று உங்கள் தந்தைக்கு முன்னாடி வேற கணவரை முடித்திருந்தாலோ, அல்லது தந்தை மௌத்துக்கு அப்புறம் விவாகரத்துக்கு அப்புறம் வேற கணவரை முடித்து மறுபடியும் பிள்ளையை பெற்றிருந்தாலோ, அதுவும் உங்களுக்கு யாரு தான், உங்க தாய் பெற்றாலே அது உங்க அக்கா தங்கச்சி தான். உங்கள் தந்தை பெற்றெடுத்தாலே அது யாரு தான், அது உங்கள் அக்கா தங்கி தான். உங்கள் தாயும் தந்தையும் சேர்ந்து பெற்றார் தான் அக்கா தங்கச்சி அப்படிங்கிற அந்த பின்பத்தால் உடைக்கணும். அப்ப உங்களுடைய சகோதரிமார்கள். ஓ அம்மாத்துக்கும் ஓ ஹாலாத்துக்கும், உங்கள் மாமிமார்கள், உங்கள் சாட்சிமார்கள். நமக்கு புரியுற மாதிரி வார்த்தையில சொல்றேன். மாமிமார்கள்னா வாப்பாவுடன் பிறந்த அக்காவோ தங்கச்சியோ, நம்ம வாப்பாவுக்கு கூட பிறந்த அக்காவோ அல்லது தங்கச்சியோ மாமிமார்கள். சாட்சி அல்லது பெரியம்மாங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம்னு கேட்டா, உம்மாவுடன் கூட பிறந்த அக்கால் தங்கை தான் யாரு, சாட்சிமார்கள் அல்லது பெரியம்மாமார்கள், சித்திமார்கள் சொல்றது. இவர்களும் உங்களுக்கு திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள். இந்த மாமி சாட்சியில என்னன்னா இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னு கேட்டா, தாய் மாமா திருமணம் முடிச்சிருப்பார். நம்மள தாய் மாமாக்கள் இருக்கிறாங்கல்ல, அம்மா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தாய் மாமா. அந்த தாய் மாமா திருமணம் முடிச்ச மனைவி நம்ம மாமியும், அவங்க இந்த மகரத்துக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க இதுல வரமாட்டாங்க, மகரம்ல வரமாட்டாங்க. ஒரு நபர், ஒரு ஆண் தன் தாய் மாமா மனைவியோட நெருங்கி பழகிறதோ, சிரிச்சு குழஞ்சு பேசுறதோ, தனிமையில இருக்கிறதோ மார்க்க அடிப்படையில் ஹராம். இது வாப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாமி மாதிரி இந்த மாமி கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு சித்தப்பா பெரியப்பா இருக்கிறாங்க, வாப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிச்சதை நம்ம யாரு சொல்லுவோம், இது சாச்சி பெரியமாமோ. இது யாரு, எங்க சித்தி சாச்சி பெரியமாமோ. இது உண்மையிலேயே உங்க அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரியான சித்தி இது கிடையாது. இது சித்தப்பாக்கு மனைவி சித்தின்னு சொல்லிக்கலாம், பெரியப்பாக்கு மனைவி பெருமா அப்படின்னு பெரியம்மான்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலே அந்த சித்தி அந்த பெரியம்மாவுக்கு உரிய அந்த மகரம் இவங்களுக்கு வருமானு கேட்ட கிடையாது. பேருக்கு சொல்லிக்கலாம். நம்ம பாக்குறவங்க எல்லாம் அம்மான்னு சொல்றோம், வாப்பான்னு சொல்றோம். ஒரு நம்மளை விட வயதில் ரொம்ப கூடியவர்களை தாயின்னு அழைக்கிறோம். நம்ம பேத்தி வயசு பிள்ளை வயசு இருக்கும்போது மகன் கூப்பிடுறோம். அது மாதிரி இது சாட்சி, இது பெரியம்மா. சித்தப்பா மனைவி சாட்சி, பெரியப்பா மனைவி பெரியம்மா. அதே மாதிரி தாய் மாமாவினுடைய மனைவி மாமி என்று சொல்வதனால இவர்கள் அனைவரும் மகரத்தில் வரமாட்டாங்க. இது இவங்க மகரமே கிடையாது. உங்க வாப்பா உடன் பிறந்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு மாமி. உங்க உம்மாவுடன் பிறந்த பெண்கள் மட்டும்தான் உங்களுக்கு சாட்சி பெரியம்மா. இவங்க தான் மகரத்தினுடைய பட்டியலில் வருவார்கள். அடுத்து ஓ பனாத்துல் அஹி, உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள். அந்த உடன் பிறந்த சகோதரன் யாரும் முன்னாடி சொன்னோம், வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகளும் உடன் பிறந்த சகோதரர்கள் தான், அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளும் உடன் பிறந்த சகோதரர்கள் தான். அந்த சகோதரர்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள் யாரு, உங்களுக்கு மகரம். அதே மாதிரி ஓ பனாத்துல் உக்தி, உங்கள் சகோதரிமார்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள். இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன முறை வருவோம், ஒரு ஆண் என்ன முறை, சகோதரர் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகளுக்கும் சகோதரி பெற்றெடுத்த பெண் பிள்ளைகளுக்கு ஏறத்தாழ நம்ம தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறோம். அதனால அவங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்க பொம்பளை பிள்ளையை எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் அண்ணன் பொண்ணையும் பார்க்கணும், தம்பி பொண்ணை பார்க்கணும், லாத்தா பொண்ணு அக்கா பொண்ணை பார்க்கணும், தங்கச்சி பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். ஓ உம்மஹாத்துக்கும் அல்லத்தி அர்தஅனக்கும், எவர்களிடத்தில் நீங்கள் பாலை குடித்தீர்களோ, பால் அருந்தினீர்களோ அந்த தாய்மார்கள். இஸ்லாத்துல பால்குடி உறவு என்ற ஒரு காரியத்தை, ஒரு கான்செப்டை இஸ்லாம் சொல்லுது. அது ஒரு மிகப்பெரிய காரியம். என்னன்னு கேட்டா, அதாவது 2 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் பெற்றெடுக்காத வேற ஏதோ ஒரு பெண் 3 முறை, குறைந்தது 3 முறை பசி தீருகிற அளவிற்கு தாய்ப்பால் கொடுப்பார்களே, ஆனால் அப்பதான் அம்மா புள்ள உறவு வரும். சும்மா அழுவுதேங்கிறதுக்காண்டி ஒரு முறை கொடுத்தனால தாய்ப்புள்ள உறவு வராது. 3 முறை குறைஞ்சது கொடுக்கணும், 3 தாண்டியும் கொடுக்கலாம்.
3 முறை கொடுத்து பசி தீருகிற அளவிற்கு அந்த பிள்ளை தாயிடத்துல ஒரு பெண்ணிடத்துல பால் அருந்தி விட்டால் இது உம்மா ஸ்தானம் வரும், இது பிள்ளையினுடைய ஸ்தானம் என்ற இடத்துல வந்துடும். எப்படி தாய் தடுக்கப்பட்டதோ அது மாதிரி இந்த தாயும் தடுக்கப்பட்டதுதான். எப்படி அந்த தாய் மகரமோ பெத்த தாய் மகரமோ பாலை கொடுத்த தாயும் மகரம் தான். பெத்த தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் அக்கால் தங்கை எப்படி மகரமோ அது மாதிரி இந்த தாய் பெற்றெடுத்த அக்கால் தங்கை மகரம். மகரம் 2 பேரும் ஒண்ணுதான். அதை ரசூல்லா சொல்றாங்க, உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு என்ன அந்தஸ்தோ அதே தான் உங்கள் பால் குடி தாயும் அதே அந்தஸ்து. எதுல மட்டும் அவங்க வேறுபட்டு நிற்பாங்கன்னா சொத்து கிடையாது. இப்ப நம்ம மௌத்தாயிட்டு நம்ம சொத்து யாருக்கெல்லாம் போவோம், உமாக்கு ஒரு பங்கு போகுமா மார்க் அடிப்படையில, பால் குடி தாய்க்கு போகக்கூடாது, அது கொடுக்கக்கூடாது. நீங்களா விரும்பி அந்த அல்லாஹ் வந்து தர்மம் செய்ய சொன்ன அந்த 3ல் 1 அப்படி கொடுக்கலாமே ஒழிய இவங்களுக்கு ஒரு பங்கு இதுவும் எங்க உம்மா தான் அப்படின்னு அதை பேச முடியாது. சொத்துக்கு மட்டும்தான் அவங்க கிடையாத தவிர திருமண விஷயத்தில் அவர்கள் உங்கள் தாயை போன்று பார்க்கப்பட வேண்டிய மகரமான உறவு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஓ அகவாத்துக்கும் அந்த பால்குடியில் உள்ள மினர் ரதாஅத்தி பால்குடியில் உள்ள சகோதரிமார்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டவர்கள். ஓ உம்மஹாத்து நிசாஇக்கும் உங்கள் மனைவிமார்களை பெற்ற தாய்மார்கள். மாமியாரை பத்தி பேசுறேன். மாமியாரும் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவங்க யாரு தான் மகரம் என்கிற பட்டியல். மகரம் என்றால் திருமணம் முடிக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் அதுக்கு அர்த்தம். எல்லா மகரமும் ஒரே அந்தஸ்துல வச்சு பார்க்கப்படாது. தாயும் மகரம், அக்கா தங்கையும் மகரம், மாமியாரும் மகரம். அதே மாதிரி இந்த பட்டியலே பின்னாடி எல்லாம் சொல்றான், மனைவி உடன் பிறந்த சகோதரி யாரு மார்க்கத்துல இந்த வசனத்தின்படி மகரம். மகரம் பைக்கு பின்னாடி உட்காரச்சு கூட்டு போலாமா, குழந்தையால, அது மார்க்கத்தை தப்பு. அது மகரம் தானே வருது, ஒரே பட்டியல் தான். அம்மாவை சொன்ன அந்த வசனத்துல தான், பொண்ணை சொன்ன அந்த வசனத்துல தான், அக்கா தங்கச்சி சொன்ன அந்த வசனத்தை தான் குழந்தையாளையும் பத்தி பேசுறோம். அப்ப அம்மா கூட தனியா உட்காந்து பேசலாம், குழந்தை பேசலாம், சிரிச்சு பேசலாம், ஹிஜாப் இல்லாம பாத்துக்கலாம். அப்படின்னா குழந்தையாளுக்கு அந்த சட்டம் தானே எடுத்துக்கூடாது. மகரத்துல சில தரம் பிரிக்கிறான்ல, இவங்கெல்லாம் திருமணத்துக்கு தான் தடுக்கப்பட்டவங்களை ஒழிய ஹிஜாப் இல்லாமல் பார்க்கலாம், சிரிச்சு மகிழ்ந்து பேசலாம், நீங்க அவங்களோட நெருங்கி பழகலாங்கிற மாதிரியான மகரம் இவங்க எல்லாரும் வரமாட்டாங்க. மாமியார் வந்து கொஞ்சம் வேறுபட்டு நிற்பாங்க. மகரம் தான் என்றாலும் மாமியார் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெட்க உணர்வுகளோடு 2 பேரும் அந்த வெட்க உணர்வுகளை பேணக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். இது இன்னைக்கு சமுதாயத்தை நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியாது. அது மார்க்கம் உணர்வு உள்ள மக்கள்கிட்ட கூட நீங்க பார்க்கலாம். மாமியார்னா பெத்த தாய் மாதிரி நினைக்கிறாங்க. தாய் மாதிரி அதில் மாற்றமே இல்லை. நீங்க அவங்களை கல்யாணமே முடிக்க முடியாது. ஆனா தாய்க்கு கூட பழகிற மாதிரி பழக முடியாது, கூட பிறந்த சகோதரிகள்கிட்ட பழகிற மாதிரி பழக முடியாது, நம்ம பெத்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பழகிற மாதிரி பழக முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ரபாயிபுக்கும் அல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் அல்லத்தி தகல்தும் பிஹின்ன நீங்கள் உங்களுடைய மனைவிமார்கள் வேற கணவன் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களும் உங்களுக்கு தடுக்கப்பட்டவர்கள். இதை நீங்கள் லிஸ்ட்ல சொல்லல. அதாவது நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறீங்க, மனைவிமார்களாக இருக்கிறாங்க, அவங்க வேற கணவன் மூலமாக முந்தைய கணவன் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுப்பார்களே, ஆனால் அந்த பிள்ளை உங்களுக்கு எப்படிப்பட்டதுதான் மகரமான லிஸ்ட்ல அந்த பட்டியல வந்துடும். உங்க பெண் பிள்ளையை பார்க்கிற மாதிரி தான் அந்த பிள்ளையும் நீங்க பார்க்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று அல்லாஹ் தொடர்ச்சியாக அதற்கு அடுத்து பேசுறான், ஃபஇன்லம் தக்கூனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் வ ஹலாயிலு அப்னாஇக்கும் அல்லதி மின அஸ்லாபிக்கும் வ அன் தஜ்மஉ பைனல் உக்தையைனி இல்லா மா கத் ஸலஃப. அந்த தந்தை திருமணம் முடித்த பெண்களை அல்லாஹ் எப்படி வார்த்தையை சொல்றானோ அதே வார்த்தை இங்க பயன்படுத்துறான். இல்லா மா கத் ஸலஃப. 2 ஒரே நேரத்தில் அக்கால் தங்கையை உடன் பிறந்த சகோதரிகளை நீங்க திருமணம் முடிக்க கூடாது. இதுவும் முந்தைய காரியத்தை மட்டும் நான் அனுமதிக்கிறேன், முந்தையதுன்னா பிரச்சனை இல்லை, இனிமே செய்யாதங்க. இனிமே செய்யாதுன்னு இந்த வசனம் யார் தான் குறிக்குது? இந்த வசனம் இறங்குவதற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களை மட்டும்தான் குறிக்கிறது. இப்போ ஒருத்தர் அக்கா தங்கை கல்யாணம் முடிச்சிட்டார், இல்ல பை எனக்கு குரான்ல இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரியாது, எங்க மாமியாருக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு, அவங்க வந்து வஃபாத் ஆயிட்டாங்க, என் குழந்தையா பாதிக்கப்பட்டு நிக்கிறா, அந்த குழந்தையாளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், 2 பேரும் ஹலாலான முறையில் வாழ்றேன் அப்படி நியாயம் கற்பித்தாலும் இந்த வசனம் அவர்களுக்கு நியாயத்தை உணர்த்த வைக்காது. இது யாரத்தான் சொல்லுது? முந்தி சென்றது கூடும் அப்படிங்கிறது இந்த வசனம் அருளப்படுவதற்கு முந்தி உள்ளது கூடும். இப்ப ஒருத்தர் அக்கால் தங்கையை சேர்த்து திருமணம் முடிச்சுட்டு வந்தாருன்னா மார்க்க அடிப்படையில் அவர் அக்காவையோ தங்கச்சியோ விவாகரத்து செய்யணும். அதுவும் நம்ம இந்த வசனத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. இன்னல்லாக கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னிக்க கூடியவனாக நிகரில்லா பேரன்புடையவனாக இருக்கிறான் என்று மகரத்துடைய பட்டியல் போடுறான். இதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றான், திருமணமான பெண்களும் உங்களுக்கு ஹராம் தான். இவங்கெல்லாம் ஹராம்னு என்ன நினைச்சிடக்கூடாது, இப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, குதர்க்கமான எண்ணம் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அல்ல அந்த வாசப்படியும் அடைக்கிறோம். அப்ப இவங்கெல்லாம் ஹராம், நம்ம திருமணம் முடிக்க முடியாது. அப்ப யாரோ ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிக்கலாமான்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. அப்ப கல்யாணம் ஆனாலும் அந்த பெண் உங்களுக்கு மகரம் தான்.
நீங்க அந்த பெண் என்ன முடியாது, திருமணம் முடிக்க முடியாது, திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட பெண்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய சட்டத்தை சொல்றான். இதுல சொல்லப்படாத ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு தடுக்கப்பட்ட ஒரு திருமணத்துக்குரிய உறவுக்கார பெண் யாருன்னு கேட்டா சஹீஹ் புகாரில நீங்க பார்க்கலாம். அது ரசூலா காலத்துக்கு மட்டும்தானே பொருந்தும். நமக்கும் அவங்க உம்மா தான், அது மாற்றம் இல்லை. நம்ம திருமணம் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க இந்த காலத்துல இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் திருமணம் முடிக்க முடியாது, அவங்க ஈமான் கொண்டவர்களுக்கு தாய்மார்கள். ஆனா அதை நம்ம இந்த பட்டியல் சொல்ல, இது அல்லாத ஒரு செய்தி இருக்கு. நீங்கள் சஹீஹ் புகாரி திருமணம் சட்டங்கள் என்ற தலைப்புல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணுடைய தந்தை கூட பிறந்த சகோதரி, அந்த பெண்ணுக்கு அது யாரு, மாமி. ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாச்சு, இப்ப மனைவி ஆயிட்டா, அந்த மனைவிக்கு வாப்பா கூட பிறந்த தங்கச்சி அல்லது அக்கா, அது யாரு, அந்த பெண்ணுக்கு மாமி. அந்த மாமியையும் இந்த பெண்ணையும் சேர்த்து ஒரு நேரத்தில் நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சு அந்த பெண்ணுடைய உம்மா கூட பிறந்த அக்காவோ தங்கச்சி, அந்த பெண்ணுக்கு யாரு, சாச்சியோ அல்லது பெரியம்மாவோ இருக்கும். இந்த பெண்ணையும் அந்த சாட்சியும் சேர்த்து கல்யாணம் முடிக்க முடியாது. ஒண்ணு இவ்வளவு விவாகரத்து பண்ணணும் அல்லது அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணணும். இல்ல நான் இந்த பெண்ணையும் கட்டுவேன் இந்த பெண்ணுடைய சாட்சியும் கட்டிக்குவேன் அப்படின்னா தப்பது, மார்க்கத்தில் அது ஹராம். இந்த பெண்ணையும் கட்டுவேன் இந்த பெண்ணுடைய மாமியும் சேர்த்து கட்டுவேன் அப்படின்னா அது மார்க்கத்தில் என்னது, தடுக்கப்பட்ட ஒரு திருமண உறவு என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இவ்வளவுதான் மகரத்தினுடைய பட்டியல். இப்ப நம்ம சொன்னதுல கூடுதலா ஒரு தகவல், இவங்க இவ்வளவு பேர் மகரம்ன்றதுனால மகரம் எல்லாரும் கூட தனிமையில் இருக்கலாம், மகரம் எல்லாரும் கூட தனிமையில பயணிக்கலாம், குலைந்து பேசலாம், ஹிஜாப் இல்லாம இருக்கலாம். இது அத்தனை மகரத்துக்கு பொருந்தாது. இரத்த பந்தம் உள்ள மகரத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். மாமியார் கூட தனிமையில இருந்து குலைந்து பேசுவது அல்லது அவர்களோட நெருங்கி பழகிறது, மனைவியுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சி கொழுந்தியா என்கிற உறவுக்குள்ள பெண்கள், நாத்தனார் என்ற அந்த மாதிரியான வகை உள்ள பெண்கள் அவங்கள்ட்ட நெருங்கி பழகிறதெல்லாம் மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஹராமான காரியம். மகரம்னு கொண்டு வரக்கூடாது. மகரம்னால ஏன் சொல்றாங்க, கல்யாணம் முடிக்க கூடாதுங்கிற மகரம் தான் அர்த்தமே தவிர நெருங்கி பழகலாம் என்கிற மகரம் கிடையாது. உம்மா மாதிரி கூட பிறந்த சகோதரி மாதிரி நாம பெற்ற புள்ள மாதிரியான ஒரு உறவு இல்லை என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. கொழுந்தியாளை ஒரே நேரத்தில் முடிப்பதுதான் கூடாது. மனைவி மௌத்தாயிட்டாங்க அல்லது மனைவி விவாகரத்து ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது அந்த மனைவியினுடைய அக்காளை தங்கையை மார்க்க அடிப்படையில் அந்த மகரை கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவாரே, ஆனால் அது மார்க்கத்தை தப்பெல்லாம் கிடையாது. ஒரே நேரத்தில்ங்கிற வார்த்தையை அழகா பயன்படுத்துறோம். ஒரு நேரத்தில் அக்காவும் தங்கையும் ஒரு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடாது. அது உண்மையிலே இறைவன் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா, மனுஷங்கிற அடிப்படை நீங்க வச்சு பாருங்களேன், இது அல்ல தடை போடாம இருந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணும். என்ன காரணம், நல்ல மாப்பிள்ளைன்னு இருப்பார், பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, மூத்த பொண்ணை அழகா வச்சு பாத்துக்கிறாரு, இன்னொரு பொண்ணு எங்கேயோ கட்டி கொடுத்தா நல்லதானே பாத்துக்குவார். இது பல பேருக்கு இந்த சிந்தனை வரலாம். 2 பொம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளைன்னு பெற்றவங்களுக்கு மார்க்கெட்டில் தப்பு இல்லை, அக்கா தங்கச்சி மார்க்க ஒன்னா இருந்துட்டு போயிருவாங்க, நம்ம ஒரு வீட்டுல கட்டி கொடுத்துடலான்ற சிந்தனை வரும். ஆனா இந்த ஒரு கணவன், ஒரு ஆணுக்கு 2 மனைவி 2க்கும் மேற்பட்ட மனைவின்னு இருக்கும் பொழுது ஏராளமான சண்டைகள் வரும். கட்டாயம் 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காது. ரசூல்லா காலத்துல ரசூல்லாவுடைய மனைவிமார்கள்ட்ட அப்படிதான் இருந்துச்சு. ரசூல்லா மனைவிமார்கள் யாரு, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தாய்மார்கள், முன்மாதிரி மிக்க பெண்கள், ஒழுக்கத்துக்கு பேர் போனவர்கள். ஆனா அவங்களா இருந்தாலுமே ஆயிஷாக்கு ஹப்சாவை பிடிக்காது, ஹப்சாக்கு ஜுவேரியாவை பிடிக்காது, ஜுவேரியாவுக்கு சஃபியாவை பிடிக்காதுன்னா ஒரு மன வெறுப்பு இருந்துதான் இருக்கு. ஈமானுங்கிற அடிப்படையில் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம கணவர் நம்ம ஒரு மறுமையில சொர்க்கம் போகணும், அல்லாவுக்கு அடிபணிஞ்சு நடக்கணுங்கிறத சேர்ந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு இருக்கத்தான் செஞ்சது. அதனாலதான் அவங்களுக்கு அந்த தேனை தடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒயின் கசத் குலூபுக்கும், உங்க குலூபுக்குமா, உங்கள் இருவருடைய உள்ளம் இறுகி விட்டதுங்கிறான். யாருடைய உள்ளத்தை சொல்றான், சொர்க்கத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆயிஷா நாயகி, ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மனைவி இன்னொரு மனைவியான ஹப்சா நாயகியை பத்தி சொல்றான். 2 பேரும் உள்ளமும் இறுகிருச்சு, நீங்க மன்னிப்பு தேடுங்கிறான். அப்ப இந்த சக்காலத்திங்கிற இடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த இது கட்டுமையான யுத்தத்தை கொடுக்கும். இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை விட பெரிய யுத்தம் தான் அது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அக்கா தங்கச்சிங்கிறது எப்போதும் உறவுகள் பேணப்பட வேண்டிய உறவு. அங்க போய் 2 பேர் ஒரு மாப்பிள்ளை கட்டினா உருப்படாது, நீ 2 தனியாக்கிரு. இதை புரிஞ்சுக்க முடியுது, இதை காரணம் எல்லாம் சொல்லல, ஆனா புரிந்து கொள்ள முடியுது. உங்களால் உறவு பேண முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணன் தம்பி உறவை விட, அண்ணன் தங்கச்சி உறவை விட, அக்கா தம்பி உறவை விட அக்கா தங்கச்சிக்குள்ள அவ்வளோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோ நெருக்கமா இருப்பாங்க. அக்கா தங்கச்சினா அக்காவை தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டா, தங்கச்சி அக்கா விட்டு கொடுக்க மாட்டா. திருமணத்துக்கு முன்னாடி 1008 சண்டை வந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா அம்மா மாதிரி தெரியும், தங்கச்சி மக மாதிரி தெரியும். உண்மைதானே? அந்த அக்கா தங்கச்சிக்குள்ள உறவு அவ்வளோ பலமான ஒரு உறவு.
அந்த உறவு இந்த கல்யாணத்தை உடைஞ்சிடும், நாசமா போயிடும். அதை ஒரு காரணமாக வைத்து கூட அல்ல தடுத்திருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முடியுது. இதுல வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம். அறிவியல் ரீதியாக ஒரே நேரத்தில் அக்கால் தங்கையோடு வாழ்வது ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் அப்படின்னு கூட பிற்காலத்தில் கண்டுபிடிக்கலாம். அல்லாஹ் எதுக்கு சொன்னான்னு தெரியல. ஆனா இதை ஒரு காரணமாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அடுத்த கேள்வி ஆண்களுக்கு இல்லை, நம்ம கேள்வி நிகழ்ச்சி தனியாக வச்சுக்குவோம். நம்ம எல்லா கேள்வியும் கேட்க முடியாமல் போயிடும், தப்பா நினச்சிக்காங்க. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான், யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான்? இந்த 30 வசனத்துல சொல்றேன், இவங்களுக்கு நான் கொடுப்பேன், இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். யார் அவங்க? இறை மறுப்பாளர்கள். அப்படி வருதா? அந்த வசனம் எப்படி வருது? இல்ல பொதுவாகவே பாவிகளை, இறை மறுப்பாளர்களை, ஷிர்க் வைத்தவர்களை மன்னிக்க மாட்டாங்கிற அந்த தத்துவம் நமக்கு தெரியும். இதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? பெண்கள் சரி 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 சரி. சகோதரர் சொன்ன ஒரு பதில் அதுல இருந்தாலும் முழுமையான பதில் இல்லைங்கிற சொல்லிக்கிறோம். நம்ம வாப்பா சொன்னாங்க, அது ஒரு முழுமையான பதில் இல்லை. பெண்கள்ல சரியான பதில சொல்லிட்டாங்க. சூரா நிசாவினுடைய 17, 18 வசனம் நீங்க பார்க்கலாம். இன்னம தௌபத்து அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்துள்ள பாவ மன்னிப்பாகிறது. லில்லதீன யஅமலூன ஸூஅ பி ஜஹாலத்தின், அறியாமல் ஒரு தீமையை ஒருவர் செய்துவிட்டு சும்ம யதூபூன மின் கரீபின், உடனடியாக நெருக்கத்தில் டக்குன்னு பாவ மன்னிப்பை தேடினால் உலாயிக்க யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். வக்கானல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் அறியக்கூடியவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறான். யாருக்கு மன்னிப்புன்னு சொல்றான்? பாவமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, பண்ணக்கூடாதுங்கிறது தனி செய்தி. ஆனால் மனுஷன் செய்வான், ஏதாவது ஒரு தீமை தப்பு தவறுல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். தப்பு செஞ்ச உடனே திருந்தியரும், மனம் வருந்தன், அல்லாட்ட உடனே தௌபா ஒருவன் தேடுவானே ஆனால் இவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க, நீங்கள் ஒரு தீமை செய்தால் உடனடியாக நன்மை செஞ்சிருங்க. தீமை செய்யக்கூடாது, இரையச்சவாதிகள் செய்ய மாட்டாங்க. ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு காரியத்தில் ஒரு தீமையில நீங்கள் ஈடுபட்டு விட்டால் உடனே ஒரு நன்மையில நீங்க ஈடுபடுங்க. இவன் என்ன நினைச்சிடக்கூடாது, கொள்ளையடிச்சிட்டு நம்ம அதுக்கு டொனேஷன் கொடுத்துடக்கூடாது. இது மனித ரீதியான தீமையை பத்தி பேசல, அதுக்கு மன்னிப்பு தான் தேடணும் சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட. அப்ப நிறைய பேர் நீங்க மாற்று கொள்கை சார்ந்தவர்கள்ட்ட நீங்க பார்க்கலாம், நிறைய கொள்ளை அடிச்சுட்டு எங்க கொண்டு போய் போட்டா முடிஞ்சிடும், கோயிலில் கொண்டு போய் டொனேஷனா கொடுத்துட்டா நமக்கு வந்து பரலோகத்துல ஒரு இடம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதெல்லாம் இஸ்லாம் நிராகரிக்குது. மனிதன்கிட்ட நீங்க அநியாயம் பண்ணிட்டு அல்லாஹ் கிட்ட நீங்க ஒரு நாளும் நீங்க கருணையை மன்னிப்பை பெற முடியாதுங்கிறத மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய காரியத்தை ஒரு தீமை நீங்கள் அறியாமல் செய்து, அதில் அல்லாஹ் வார்த்தை அழகா பயன்படுத்தலாம், அறியாமல் நீங்கள் செய்து பி ஜஹாலா, தெரியாம அதை பற்றிய விபரீதங்களை அறியாமல் கவனக்குறைவில் ஒரு தீமை செய்துவிட்டு உடனே மன்னிப்பு நீங்கள் தேடுவீர்களே ஆனால் அல்லாஹ் அதை மன்னிப்பான். யாருக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னா லைசத்தி தௌபா லில்லதீன யஅமலூன ஸய்யா, ஒரு தீமையை செய்து ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், மௌத்து வர்ற வரைக்கும் நீடிக்கிறார். தீமையை செய்யறாரு, இந்த இன்னா திருந்தும் அந்தா திருந்தும், எது வரைக்கும் திருந்துறாரு? மௌத்து வரைக்கும் திருந்துறாரு. இப்படி இருக்கக்கூடியவர் கால இன்னி துபுத்துல் ஆன், அல்லாஹ் நான் இப்போது மன்னிப்பு தேடுகிறேன் என்று அவர் சொன்னால் வலல்லதீன யமூத்துன வஹும் குஃபார், இன்னும் இறை மறுப்பாளராக ஒருவர் மரணிப்பாரே ஆனால் உலாயிக்க, அதாவது இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு மேல சொல்லிட்டான். சொல்லிட்டு உலாயிக்க அஅததுனாலஹும் அதாபன் அலீமா, இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுறான். இப்ப யாருக்கு மன்னிப்பு கிடையாது என்றால் தீமையை செய்வார்கள், திருந்த மாட்டார்கள். இந்தா திருந்துற அந்தா திருந்துறன்னு திருந்துறது எங்க வரைக்கும் இழுப்பாரு? மௌத் வரைக்கும் இழுப்பார். மரணமும் நெருங்கிருச்சு, சாக போறோம் தெரிஞ்சிருச்சு. அப்ப அல்லாட்ட மன்றாரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு கேட்கிறார். இவருக்கு மன்னிப்பு இல்லைங்கிறான். வேற யாருக்கு மன்னிப்பு இல்லை? காஃபிருக்கு மன்னிப்பு இல்லை. காஃபிருக்கு மன்னிப்பு இல்லை. அதே போன்று தீமைகளை செய்துவிட்டு மரணம் வரை அந்த தீமையை தொடர வைத்துக் கொண்டே இருந்த அடியார்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று பேசுது. ஆனால் இங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வசனம் சில நேரங்களில் இறைவனுடைய அருளில் இருந்து நம்ம நிராசை அடைய கூட வைத்து விடலாம். இப்ப மௌத்து நேரத்தில் நிறைய பாவத்தோர்த்தர் வந்துட்டாரு, மரணம் நெருங்கிருச்சு, நமக்கு தான் பாவனி கேட்டாலும் ஒன்றும் கிடைக்க போறது இல்லையே, அல்லாதான் நம்மளை மன்னிக்க மாட்டானே, நம்ம மன்னிப்பு கேட்காமலே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல கூட சில மக்கள் உண்டு. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு என்ன ஆர்வம் ஊட்டுறான் அப்படின்னா, இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிக்கும், இது வேற ஒரு அத்தியாயத்தில் வருது. பாவம் செய்த வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா,
அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்று பேசுது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மௌத்தாகும் போது நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே அன்றி மௌத்தாயிராதீங்க, அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம பெரிய பாவம் தான் பண்ணி இருக்கிறோம், உண்மையில நமக்கெல்லாம் நியாயப்படி நரகம் தான் கிடைக்கணும், ஆனா அல்லாஹ் பெரிய கருணையாளன் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற அந்த இறை அருள் மீது நம்பிக்கை வைத்த நிலையில மரணத்தை அடையுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மரணம் வரைக்கும் ஒரு இறையச்சவாதி தன் பாவங்களை நீட்டிக்கொள்ள மாட்டார். வலம் யஸ்ரு அலா மா ஃபாலு வஹும் யஅலமூன், சூரா ஆல் இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான், தீமை என்று தெரிந்து கொண்டே இறையச்சவாதிகள் அதில் நீடித்து இருக்க மாட்டார்கள். இது தீமைன்னு தெரியும், விட்டுறணும். தீமைன்னு தெரியும், இந்தா விடுவோம் அந்தா விடுவோம் இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா அது இறையச்சவாதியின் பண்பு இல்லை. அப்ப இவர்களுக்கு மரண நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிப்பு கிடையாதுன்னு ஒரு வசனத்தை சொல்றான். இது எச்சரிக்கை, நம்ம அதுக்கு பயந்துக்கணும். அவன் நாடினால் மன்னிக்கலாம், நாடினால் மன்னிக்காமல் கூட இருக்கலாம் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு, சொத்துக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? சொத்துக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? சரி, அது பற்றி வரக்கூடிய வார்த்தை என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறோம்? இல்ல மரண சாசனம், மரண சாசனம் தானே வசியத்து. அதுக்கப்புறம் சரி, அதாவது சொத்துக்கள் பிரிக்கிறது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல பேசுறான். அதுல குறிப்பாக சூரா நிசாவை நீங்கள் பார்க்கலாம். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபருக்கு எப்படி பங்குகள் போகணும், குறிப்பாக ஆண் பிள்ளை பெண் பிள்ளை தாய் தந்தை இவர்களுக்கு எவ்வளவு பங்குகள் கொடுக்கப்படணுங்கிறத பத்தி பேசுறான். அதுல அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லிட்டு எவ்வளவு அழகா அல்லாஹ் பேசுறான் பாருங்க. இவ்வளவு பங்கு கூடுன்னு சொல்லிட்டு முடிக்கல. மிம்பாதி வசியத்தின் யூசி பிகா அவு தைனின், இவர் யாருக்கேனும் மரண சாசனம் செய்திருந்தால் இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இங்க இவ்வளவு டொனேஷன் கொடுக்கணும், இது மாதிரி எனக்கு ஆசைகள் இருக்கிறது என்று அந்த மரண சாசனம் அவர் செய்திருப்பாரே, ஆனால் அது நிறைவேற்றப்பட்ட பிறகு, அவர் கடன் கொடுக்கப்பட்ட பிறகு மட்டும்தான் அவருடைய சொத்துக்கள் பங்கு பிரிக்கப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? பங்கு பிரிக்க கூடாது. பங்கு பிரிக்க யாரு கேட்கிறாங்களோ இறந்தவர் மேல குற்றம் இல்லை, பங்கு பிரிக்கிறவர் மேல குற்றம். பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வாரிசுதாரர்கள் தான் மாட்டிக்கொள்வாங்க அல்லாட்ட. அப்போ ஒரு சொத்தை பங்கு பிரிக்கிறோம் அப்படின்னா வாப்பாவுக்கு ஏதாவது உமாவுக்கு ஏதாவது வசியத்து பண்ணியிருக்கிறாங்களா, யாருக்காவது கொடுக்கணும்னு, ஒரு அனாதை பிள்ளை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்க நினைச்சிருக்கலாம். முழு சொத்துல 1/3 வரைக்கும் வசியத்து செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அவர் வசியத்து செய்வாரே ஆனால் அந்த வசியத்தெல்லாம் கொடுத்தா நமக்கு பங்குல சொத்து குறைஞ்சிரும், காசு கம்மியா வரும் என்று அந்த வசியத்தை கொடுக்காமலோ அதை மறைத்தோ அல்லது குறைத்தோ நாம் கொடுப்போமே ஆனால், கடனை கொடுக்காமல் இழுத்தடிப்போமே ஆனால் இறந்தவர் மேல குற்றம் கிடையாது. இறந்தவர் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருப்பார், நான் வந்து ஒரு கோடி ரூபாய் பள்ளியாசல் கொடுக்குறேன், எங்க மருத்துவமனை கட்டி கொடுக்குறேன், அந்த அனாதை பிள்ளைக்கு நான் ஒரு 10 லட்சம் தரேன் அப்படின்னு அந்த அதாவது 1/3 வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த வாக்குறுதி பிள்ளைகள்கிட்ட தெளிவும் படுத்தியிருப்பார். வசியத்தை எழுதி வைக்க வேண்டிய ஒரு காரியம் தெளிவும் படுத்தியிருப்பார். தெளிவுபடுத்தியதை பிள்ளைகள் மறைத்து அதை ஒழித்து கடனை அடைக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா இறந்தவர் அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். அவர் நியத்துக்கு அவர் அல்லாஹ் கிட்ட கூலியை பெறுவார். யார் சொத்துக்களை பிரிக்கிற இடத்தில் இருக்கிறார்களோ இவர்கள் அல்லாஹ்விடத்தில் மாட்டி விடுவார்கள் என்பதை அந்த வசனத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஆண்களுக்கான கேள்வி, சொத்துக்கள் பிரிப்பதில் ஆண்களுக்கு எவ்வளவு பங்கு, பெண்களுக்கு எவ்வளவு பங்கு? ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளைக்கான பங்கு எவ்வளவு? சரி, வேற ஆண் பிள்ளைக்கு கொடுப்பதில் பாதி பெண் பிள்ளைக்கு போகணும். வேற ஏதாவது இருக்கா? சரி, எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தா? 2க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தா 3ல 2 கொடுக்கணுமா? அப்ப மிச்ச பாதி ஆட்டை கொடுக்கணும். மிச்ச பாதி ஆட்டை கொடுக்கணும். சரி, பெண்கள்ல இருந்து சொல்லுங்க, ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் எவ்வாறு பங்கு பிரிக்கப்பட வேண்டும்? சரி, 2 பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மதிப்பு தான் ஒரு ஆண் மகனுக்கு கிடைக்கணும். வேற அது மட்டும்தான் வருதா? ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா ஒரு பெண் பிள்ளை இருந்தா சொத்துல பாதி, அப்ப மீதி யாருக்கு? அதுதான் தெரியல. தகப்பனுக்கு தான், தாய்க்கு இல்ல, தகப்பனுக்கு. சரி, 2க்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தா சரி,
அதாவது சொத்து பிரிக்கிற தொடர்பாக அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் சூரா நிசாவினுடைய 11வது வசனம். அல்லாஹ் சொல்றான், யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை தருகிறான். லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைனி, 2 பெண் பிள்ளைகளுக்கான பங்கில் ஒரு ஆண் சேர்கிறார், ஒரு ஆண் இருக்கிறார். அவர் 2 பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தா என்ன மதிப்பில் கொடுப்போமோ, அல்லாஹ் அமௌண்ட்டை சொல்லலை, 50,000 1 லட்சம் 1 கோடின்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் மாறுபடும். சிலர் 10,000 விட்டுட்டு போயிருப்பாங்க, சிலர் 10 கோடி விட்டு போயிருப்பாங்க. அமௌண்ட்டுங்க விஷயம் இல்லை, பங்கு தான் விஷயம். 2 பொம்பளை பிள்ளைக்கு என்ன பங்கு கொடுப்போமோ அந்த பங்கின் மொத்தத்தை ஒரு ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்படணும். இது மார்க்கத்தினுடைய சட்டம். இப்படி பார்த்தா எத்தனை பிள்ளைனாலும் பங்கு பிரிச்சிடலாம். 10 ஆம்பளை பிள்ளை 5 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை பங்கு போடணும்? அதை 25 பங்கு போடணும். ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், ஒவ்வொரு ஆணுக்கு 2 பங்கு கொடுக்கணும். கதையை முடிச்சிடலாம். எத்தனை பிள்ளைகளை இருந்தாலும் சரி பங்கு பிரிச்சிட முடியும் இந்த வசனத்தின்படி. அப்ப அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஃபைன் குன்ன நிசாஅன் ஃபௌகஸ்னதைனி, 2 பெண் பிள்ளைகளோ அல்லது அதுக்கு மேல, ஃபலஹுன்ன சுலுஸா மா தரக்க, 2 பெண் பிள்ளைகளோ 2க்கு மேலேயோ பெண் பிள்ளைகள் இருந்தா அவர்கள் அத்தனை பேரும் 3ல் 2 அவங்களுக்கு கொடுக்கப்படணும், 3ல் 2 அவர்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அதுல அவங்க எல்லாரும் பார்ட்னர். 5 பொம்பளை பிள்ளை இருப்பாங்க, 10 பொம்பளை பிள்ளை இருப்பாங்க, மொத்தம் இவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா 3ல் 2 எடுத்துறணும். அதுல எவ்வளவு இருந்தாலும் ஆளுக்கு அதுக்கு ஈக்குவல் ஷேரை கொடுத்துறணும். அதே நேரத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளை, வைன்கானத் வாஹிதத்தன் ஃபலஹா நிஸ்ஃபு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஒருத்தர் பெற்றிருக்கிறார். ஒரு வாப்பா அம்மாக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளைன்னா நம்ம பார்வை என்ன, எல்லாமே ஒரு வாரிசுக்கு தானே போகும் நம்ம நினைப்போம். அல்லாஹ் அதை தடுக்கிறான். இல்ல, அவங்களுக்கு போகக்கூடாது, அந்த பிள்ளைக்கு சரி பாதி கொடுத்தரணும். 50% பிள்ளைக்கு போயிடணும். மிச்ச பாதியில யார் உரிமை கொண்டாட வருவார்கள் என்று கேட்டால், இறந்து போனவர்களுடைய தந்தையோ, தந்தை இல்லை என்றால் இறந்து போனவர்களுடைய சகோதரர்கள் அதில் உரிமை கொண்டாட வருவாங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் வாரிசு பட்டியல வரமாட்டாங்க, அவங்களுக்கு பங்கு உண்டு, ஷேர் இல்லாமலாம் கிடையாது. வாரிசு பட்டியல யார் வருவாங்கன்னா ஆண் பிள்ளைகள் வருவாங்க. ஆண் பிள்ளைகள் இல்லைன்னா தகப்பனார் வருவார், தகப்பனார் இல்லைன்னா சகோதரர்கள் வருவாங்க. மொத்தத்தில் ஆண் சார்ந்த நபர்கள் மட்டும்தான் வாரிசுகளாக பார்க்கப்படுகிறார்கள். நிறைய சொத்து ரீதியா அல்லாஹ் சொல்றான், தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும், தந்தைக்கு எவ்வளவு கொடுக்கணும். நமக்கு நேரத்தின் அருமையினால ஒரு சில வார்த்தைகளை நான் செய்தியை முடிக்கிறேன். இப்ப இந்த பங்கு, இந்த பாகுபாடை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல பேருக்கு அதுல ஒரு நெருக்கடி இருக்கும். அது என்ன ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு என்ன சுண்ணாம்பும், 2மே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு 2 பங்கு, ஒரு பிள்ளைக்கு 1 பங்கு, அதுவும் மூத்த பிள்ளைக்கு இளைய பிள்ளைக்கு மாதிரி பிரிக்கல, பணக்கார பிள்ளை ஏழை பிள்ளைன்னு பிரிக்கல. எப்படி இனத்தை வச்சு எல்லாம் பிரிக்கலாம். ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி. ஒருவேளை ஆண் பிள்ளை செல்வந்தனா இருக்கலாம், பெண் பிள்ளை ஏழையா இருக்கலாம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் பொம்பளை பிள்ளைக்கு பாதியை கொடு, ஆம்பளை பெண்ணு கூட கொடு அப்படின்னு எல்லாம் சொல்றான். இப்ப இந்த பார்த்த உடனே நமக்கு ஒரு நெருக்கடி வரும்ல, ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்படலாம், படக்கூடாது, ஏற்பட்டு அதை விட்டுறணும் அந்த மனக்கசப்பு. அல்லாஹ் அதுக்கு அழகான ஒரு பதில் ஒன்று சொல்றான். அந்த வார்த்தையை நீங்க பாருங்க, ஆபாவுக்கும் அபனாவுக்கும் லா ததுருன ஐயுகும் அக்ரபு லக்கும் நஃபஅன், உங்கள் பெற்றோர்களோ உங்கள் பிள்ளைகளோ யார் உங்களுக்கு நெருக்கம்னு நீங்க அறிய மாட்டீங்க. எனக்கு தான் தெரியும் யார் நெருக்கம்னு, யாருக்கு தெரியும்? படைச்சு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு பிள்ளை ரொம்ப அதிகமா கருணை காட்டி இருக்கலாம், ஒரு பிள்ளை கருணை காட்டாம இருந்திருக்கலாம். கருணை காட்டிய பிள்ளை பெண் பிள்ளையா இருக்கலாம், கருணை காட்டாத பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிரின்ட்டோம், அதுதான் உனக்கு நல்லது. நான் ரூல்னு ஒன்று போட்ட எல்லாருக்கும் சமமானது, இல்லை யாருக்கும் பாகுபாடு கிடையாது. அதை பிரிக்கிற இடத்துல இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்கட்டும். தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறா, மொத்த சொத்து நீ எடுத்துக்கமான்னு அவர் விட்டு கொடுக்கட்டும். அல்லது அக்காக்காரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, ரொம்ப பாதிக்கப்படுறா, நோயாளியா இருக்கிறா, எல்லா சொத்து நீ எடுத்துக்கல, கூடுதல் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லட்டும். அது அவங்களா விட்டு கொடுத்துட்டு போகணுமே ஒழிய, சொத்து பிரிக்கக்கூடிய நபர்கள், பொதுவான நபர்கள் இதுல என்ன செய்யக்கூடாது, யாருக்கு கூட பணம் இருக்குது யாருக்கு குறைவான பணம் இருக்கு நம்ம பார்க்க கூடாது. அப்ப கூட பணம் சம்பாதிச்சு அவன் தப்பா? நல்ல படிச்சு சம்பாதிச்சு வேலைக்கு போய் உட்கார்ந்துட்டு நீ நிறைய பணம் வச்சிருக்கிற, அதனால உனக்கு கம்மியா தான் கொடுப்பான்னா அது என்ன அடிப்படை? அது தப்பு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நான் சொன்னபடி பங்கு பிரி. உனக்கு இது ஏத்துக்கிற மாதிரி இருக்காது, நிறைய பேருக்கு இது மனவெறுப்பாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போயிருந்தான். இது மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம். ஆனா அல்லாஹ் சொல்லாத ஒரு விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இறைவன் சில காரியத்தை இது கூடும் கூடான்னு சொல்லிட்டு போயிருவான். ஏன் கூடும்னு சொன்னாங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா பொருளாதார சுமைகளும் ஆண்கள் மீது மட்டும்தான் இருக்கு, பெண்கள் மீது சுமையே கிடையாது. இதுதான் முக்கியமான காரணம். எப்படி பெண்கள் மீது சுமையே கிடையாது அப்படின்னா, ஒரு பொம்பளை புள்ள பிறக்குது, பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஏதாவது சுமை இருக்குதா? நீ பிறந்ததே பாக்கியம், இஸ்லாம். நீ பிறந்ததே எப்படிப்பட்டது? அது ஒரு பாக்கியம், பொக்கிஷம் அப்படின்னு. அந்த பிள்ளை பருவம் இதை அடைஞ்சாச்சு, மகரம் வாங்கிட்டு கட்டுங்குது.
மார்க்க எப்படி சட்டம் போடுது? நீ எவனுக்கு கொடுக்கணும், நீ எவனுக்கு கொடுக்க வேண்டாம். உனக்கு வர்றவன்ட்ட நீ வாங்கு, வக்கனே கேளு, எவ்வளவு நாள் கேளு. நீ கேட்டு வாங்கி அதை உனக்குன்னு பயன்படுத்திக்க. உன் மாப்பிள்ளை வீட்டில் போய் வாழு. சரி வாங்கிட்டல்ல, மாப்பிள்ளை எப்படி பேசணும்? இப்போ ஏன் உலக பார்வையில் பாருங்க, நீ தான் வாங்கிட்டல்லம்மா, உன் சோத்துக்கு நீ காசத்தான், என் சோத்துக்கு நான் காசுதான் சொல்லணும்ல. சொல்லக்கூடாதுங்கிறாங்க சொல்ல. அவள் உன் கூட மனைவியை வாழ்ற வரைக்கும் அவள் உணவுக்கும் உடைக்கு நீ தான் பொறுப்பு. சாப்பாடு நீ என்னத்தை சாப்பிடு அது மாதிரி அவளுக்கு கொடுத்தரணும். எந்த மாதிரி உடை எடுக்கிறே அதுக்கு மதிப்பான உடையை நீ கொடுத்தரணும். இது நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். சரி, நாளைக்கு புள்ளன்னு ஒன்று பிறக்குது, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு பிறக்குது. அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், நோயின் மருத்துவம் பார்க்கணும், அது பெத்தவும் பார்ப்போம். உனக்கு என்ன வந்துச்சு கவலைங்கிறாங்க. உனக்கு கவலை கிடையாது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, விவாகரத்துன்னு வைங்க. இந்த நேரத்தில் புள்ள பிறந்திருக்கு. விவாகரத்து ஆன நேரத்தில் என்னாச்சு? புள்ள பிறந்திருக்கு. இப்ப பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? தாய் தான் கொடுக்கணும், தந்தை கொடுக்க முடியாது. ஓம் பிள்ளைக்கு அவ பால் கொடுக்கறா, அவளும் தாய் தானே, பெத்தவ தானே. அதுக்கு நீ அமௌண்ட் கொடுங்கறான்ல. ஒரு பெண்ணை எந்த வகையிலும் நீ பாதிப்படையக்கூடாது. உனக்கு எல்லா வகையிலும் உனக்கு வாப்பா உழைச்சு கொட்டுவார். கூட பிறந்த அண்ணன் தம்பி உனக்கு கொடுக்கறதுல ஒரு வகையில் அவனுக்கு பெரிய நன்மை இருக்குது. கட்டிய கணவன் கொடுப்பது கடமை. பெற்ற பிள்ளைகள் தந்தையை விட முதல் 3 இடத்துல தாயை மதிப்புக்குரிய இடத்துல வைக்கிறான், பார்த்துக்கணும். எல்லா இடத்துலையும் உன்னை சும்மா உட்கார வச்சு உன்னை ராணியா வச்சுதான் சுத்தி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். அப்ப உழைக்கிற இடத்துல யார் இருக்கிறா, பாடுபடுற இடத்துல யார் இருக்கிறா, செலவழிக்கிற இடத்துல யார் இருக்கிறா, அப்ப அவனுக்கு கூடுதலா கொடுக்க நியாயமா இல்லையா? இப்போ ஒரு பேச்சுக்கு ஈக்குவல்னு கொடுத்தாச்சு. ஈக்குவல்னு கொடுத்தா சொத்துல ஈக்குவல் கேட்ட மாதிரி சுமையில ஈக்குவல் கேட்கணுமா இல்லையா? இனிமேல் வீட்டுல என்ன செலவாகுதோ அதுல பாதி நான் பார்க்கறேன் எல்லா பெண்களும் சொல்லணும். சொல்ல முடியுமா? சாத்தியப்படுமா? படாது. பிள்ளை இன்ஜினியர் படிக்க வைக்கிறார் மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்காரர் படிக்க வைக்கிறார். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 5 லட்சம். 2 லட்சம் நீங்க கொடுங்க, 2 லட்சம் நான் கொடுக்குறேன். சொல்ல முடியுமா? சில பேர் செல்வந்த பெண்கள் இருக்கலாம், மொத்த காசையும் கூட கொடுக்கலாம். எல்லா பெண்களுக்கும் அது சாத்தியப்படாது. அப்ப அல்லாஹ் ஒரு சட்டம் போடுறாங்கன்னா இதுல யாருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்கள்ங்கிறது வேற. அதிகப்படியான நஷ்டங்கள் எங்க ஏற்படாமல் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் சட்டத்தை போடுவோம். அப்படி அல்லாஹ் சொல்றான், ஆண்களுக்கு 2 மடங்கு கொடுங்க, பெண்களுக்கு 1 மடங்கு கொடுங்க. 1 மடங்கு கொடுங்கன்னு சொன்ன அல்லாஹ் கடமையான எந்த சுமையும் உனக்கு கிடையாது. உன் உணவுக்கு, உன் உடைக்கு, நீ பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நீ செலவு பண்ணவே வேண்டாம். நீ பண்றேன்னா அது எப்படி இருக்கும்? ஒண்ணு நீ அனாதையா இருப்ப, அல்ல நீ கல்யாணம் முடிக்காம இருப்ப. இப்போ மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படையில் ஒரு பெண் என்பவள் எந்த ஒரு நேரத்திலும் தன்னை வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு காலத்தில் உழைக்க வேண்டாம். சொத்துக்களை பெருக்கிக் கொள்ள வேண்டாம். ஒரு பெண் உழைக்கலாம். ஒரு பெண் வேலை பார்க்கறான்னா கண்டிப்பா எதுக்காண்டி பார்க்கறதா இருக்கும்? என் சாப்பாடுக்கு நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னா ஒண்ணு வாப்பா இருக்க கூடாது, இல்ல கணவரை இல்ல பிள்ளை இல்லைன்னு அனாதை இடத்துல இருக்கிற பெண் வேணா உழைக்கலாமே ஒழிய, இல்ல வாப்பா இருக்கிறாரு, கணவர் இருக்கிறாரு, மகன் இருக்கிறான்னு அந்த பெண் உழைக்கிறான்னு மார்க்கடிப்பட தப்பு. வாழ்வாதாரத்துக்காக வேண்டி, வாழ்வாதாரத்தை சம்பாதிக்க தான் நான் உழைக்கிறேன், சாப்பாடுக்கு தான் நான் உழைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் உழைச்சான்னா யார் கையாளாகாத இடத்துல இருக்கிறா? கணவர் பிள்ளைகள்லாம் கையாளாகாத இடத்துல இருக்கிறாங்க. மார்க் அடிப்பில் அவங்க மறுமையில குற்றம் பிடிக்கப்படுவாங்க அல்லாஹ் கிட்ட. அப்ப எந்த ஒரு நேரத்திலும் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு மற்றவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். தந்தையோ கணவரோ மகன்களோ பொறுப்பேற்றுக் கொண்ட காரணத்தினால் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தினால கொடுக்கப்படுற பொருளாதாரம் உங்களுக்கு மிக மிஞ்சிய பொருளாதாரம் தான், தேவைக்கு அதிகமான பொருளாதாரம் தான், அவசியமே இல்லை. அப்ப அதுக்கு பாதி கொடுக்கற நியாயம் தானே, தப்பு கிடையாது.
கொடுக்கவே இல்லைன்னு சொன்னதான் பாவம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சே, உங்களை பையன் நல்லபடியாக பார்த்துக்குவான், கணவர் உணவு கொடுத்துருவாரு, பாப்பா உங்களுக்கு என்ன தரணுமோ தந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, உங்களுக்கு சொத்தே கிடையாதுன்னு சொன்னாலும் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கூட பாதியை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இறைவனுடைய அந்த கருணையை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த ஈக்குவல் எங்கெல்லாம் வழங்கப்படுதோ அதோடு உங்களை கை கழுவி விட்டுருவாங்க. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போனால் என்ன கிடச்சிரும்? ஈக்குவல் ஷேர் கிடச்சிரும், அண்ணன் கிட்ட இருந்து பாதி கிடச்சிரும், தம்பி கிட்ட இருந்து பாதி கிடச்சிரும், கிடச்சா நம்ம வந்து நிறைய சொத்துக்களை வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து சிலருக்கு எழலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பொருளாதாரங்கள் சம பங்கா கொடுக்கப்பட்டுச்சுன்னா எந்த நேரத்தை கொண்டும் நீங்கள் அண்ணன்மார்கள்ட்டே தம்பிமார்கள்ட்டே கருணை எதிர்பார்க்க முடியாது. எனக்கு கிடைச்சதான் உனக்கு கிடைச்சது, உன் கஷ்டத்தை நான் ஏன் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துடும். இந்த அரவணைக்கிற இடத்துல ஒரு தம்பிக்கோ அண்ணனுக்கோ கருணைன்னு வர்ற இடத்துல இங்கே தான் இருக்கும். நமக்கு ஒரு வீடு கிடைச்சது, அவளுக்கு கொஞ்சம் லட்சம் தான் கிடைச்சது, அவளுக்கு இந்த மாதிரி வீடு இருந்த நேரத்துக்கு அவள் இப்படி இருக்க மாட்டான், நம்ம கூட கிடைச்சிருக்கு, அப்போ அவனை நம்ம பார்த்துக்குவோம் என்று சகோதரிமார்கள் மீது ஒரு கருணை வருவதற்கு ஒரு வாய்ப்பாக கூட இது அமையும். அதே நேரத்தில் பெண்ணிடத்தில் அதிகப்படியான பொருளாதாரங்கள் இருந்தால் கூட அது யார் பொறுப்புதாரியே இருப்பாரு? கணவரோ பிள்ளைகளோ தான். ஏனென்றால் ஏமாற்றப்படுகிற இடத்திலும் பெண்கள் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சால என்ன சொல்றான்? இவ்வளத்தை கொடுங்க, இது போதும். இதை தாண்டி இவள் எந்த ஒரு நேரத்திலும் தன் வாழ்வாதாரத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தந்தையும் மாப்பிள்ளையும் மகன்களும் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நிலையில தான் அல்லாஹ் ஒவ்வொரு பெண்ணை வைத்திருக்கிறான். உண்மையில் இஸ்லாமிய பெண்களை விட மற்ற சமுதாய பெண்கள் நீங்க பார்க்கலாம், சொத்து ஈக்குவல் ஷேர்லாம் கொடுக்கப்படுது. ஆனா கொடுக்கப்பட்டும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு முன்னேற்றத்தை அடையலை. இஸ்லாமிய பெண்களுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கப்படலை. ஆனால் இங்க சமுதாயத்தை நீங்க ரொம்ப தேடி எடுத்து பார்க்கலாமே ஒழிய எங்கேயாவது லட்சத்துல ஒண்ணு ஆயிரத்துல ஒண்ணுதான் ஒரு பெண் ஏமாற்றப்பட்டால் பாதிக்கப்பட்டால் ஆயிரத்துல ஒண்ணு கூட பார்க்க முடியாது. அதை விட கீழே தான் நீங்க பார்க்க முடியும். அப்படி ஒரு நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை கூடுதல் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் கேள்விங்க பதிலுங்கையில் சூரா நிசாவினுடைய முதல் 50 வசனம், இன்னும் இதுல பேசப்பட வேண்டிய வசனம் இருக்குதுங்கிறனால எக்ஸ்ட்ரா 20 வசனம் படிச்சுவாங்க. சூரா நிசாவினுடைய முதல் 50 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மே 3 மே 13 வரை நம்ம பள்ளியின் சார்பாக பெண் பிள்ளைகளுக்கான கோடைகால பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குது. வயது வித்தியாசம் ஏறத்தாழ ஒரு 6-7 வயசு பொம்பளை பிள்ளைகள் ஆரம்பித்து வயது வித்தியாசமே இல்லாமல் 20 வயசு 25 வயசு இருந்தால் கூட அந்த பொழுதுகளை குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் பண்ண துவாக்களை மனனம் செய்வதற்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, தேவைப்படக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மே 13 23 வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு நடைபெற இருக்கிறது. அதிலும் உங்களுடைய பிள்ளைகளை இணைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.